ரீசெண்டாக ரமணி ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டூ வீலர் ஹோண்டா ஆக்டிவா 125cc பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அந்த வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. ஒரு வருஷம் 4 மாதங்கள் ஆன வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நியரில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஷோரூமில் பண்ணியிருந்தது. மீதி பெய்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது நம்ம வெளியே சர்வீஸ் பண்ணிருந்தோம். பட் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட், இதனால் சர்வீஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. ஸோ வெளியே பார்க்கும்போது காயில் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஷோரூம்லேயே அப்ரோச் பண்ணோம். ஷோரூம்லேயே அதே தான் சொன்னாங்க. சரி காயில் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த காயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா, ஸோ கிட்டத்தட்ட 3,700 வந்திருக்கு. இந்த காயில் ப்ளஸ் வந்து அதோட அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3,700 வந்திருக்கு. இந்த காயில் மாற்றுறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ண லேபர் இருக்குது பார்த்தீங்களா, லேபர் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2,800 போட்டிருக்காங்க. அது வந்து டேக்ஸோட கிட்டத்தட்ட 3,304 வந்திருக்கு. அதாவது 3,700 பொருளை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 3,300 வந்து லேபர் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஹோண்டாவில் அங்கேருந்து அட்வைசர்கிட்ட கேட்டோம். அந்த அட்வைசர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னார்னா, சார் இது கரெக்டான லேபர் தான் சார் அப்படின்னு சொன்னார். சார் இதை பற்றி நான் ஹோண்டாவில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். இது ஒரு வேளை கரெக்டான லேபராக இருந்தால் எனக்கு ஓகே, நான் பில் வாட் எவர் இட்ஸ் என்னவோ அதை நான் பே பண்ணிக்கிறேன். ஆனால் இது சரியான லேபர் என்றால் இங்கிறது எனக்கு ஹோண்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் தட் வெளியில் ஒரு ஒர்க் ஷாப்பில் என்கொயரி பண்ணும்போது இது ஒரு 800 வாங்கலாம் இது லேபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அனதர் ஷோரூமில் விசாரிக்கும் போது மேக்ஸிமம் 1,500 மேலே லேபர் வரும் அதுன்னு சொல்லியிருந்தாங்க. சேலமில் இருக்க வேறு ஹோண்டா ஷோரூம்லேயே நம்ம விசாரிக்கும் போது அவங்க கோட் பண்ண ப்ரைஸ் 1,500 மேலே வராதுனாங்க. பட் ரமணி ஹோண்டாவில் இவங்க சார்ஜ் பண்ண ப்ரைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 3,304 நம்ம பே பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோண்டாவில் வந்து டீட்டெயிலாக ஒரு மெயிலும் கொடுத்தாச்சு. ப்ளஸ் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு டிக்கெட் ஐடி கொடுத்துட்டாங்க. அந்த டிக்கெட் ஐடி கொடுத்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடம் அட்டன் பண்ணிவிட்டு எதுக்கு சார் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, எங்ககிட்டே சொல்லியிருந்தேன், நாங்களே சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் போல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்க, எனக்கு அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி வெயிட் பண்ணுங்கள், எங்களோட ஜென்ரல் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஜென்ரல் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வந்த பிறகு சார் நீங்கள் டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறது கிட்டுங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் சார், பெஸ்ட்டாக பண்ணி தரோம் அப்படின்னாங்க. சரி என்னங்க பெஸ்ட்டாக பண்ணி தருவீங்க அப்படின்றத உங்கள் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வாங்க, ஏன்னா இதோட லேபர் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுக்கு கரெக்டான நாமினல் சார்ஜ் வாங்கினீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். ஆஃப்டர் தட் அவங்க மேனேஜர்ஸ்கிட்ட பேசிட்டு வந்த பின்னாடி அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் குறைச்சிக்கிறாங்க. இல்லைங்க இந்த 500 இதெல்லாம் பேசலை, இதுக்கு கரெக்டான லேபர் என்னமோ அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆஃப்டர் தட் இன்றைக்கும் கால் வந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்றதுலேயே தான் குறியாக இருக்காங்க எங்களுடைய. அவங்க அதுக்கு கரெக்டான லேபர் சார்ஜ் பண்ணுற மாதிரி தெரியல. ஆஃப்டர் தட் இந்த மெயிலை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோண்டாவுக்கு வந்து ரைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுங்க, இது கரெக்டான லேபரா அப்படின்றத நம்ம பில் காப்பியும் அட்டாச் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டோம். ஸோ இந்த இஷ்யூ நடந்தது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ கரெக்டாக வந்து 7ஆம் தேதி வந்து இந்த இஷ்யூ நடக்குது. 7ஆம் தேதி நம்ம மெயில் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க சர்வீஸ் பண்ண வண்டி ரோட்டில் நின்று போச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வண்டி எதனால் ஸ்டார்ட் ஆகலைன்றது தெரில, வண்டி ரோட்டில் நின்றுச்சு. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து நைட் 8 மணிக்கிட்ட நின்றுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 7ஆம் தேதி சர்வீஸ் பண்ணுறாங்க, 8ஆம் தேதி நின்றுச்சு. 8ஆம் தேதி என்ன பண்ணணும், இந்த வண்டி கொண்டு போய்ட்டு லோக்கல் ஒர்க் ஷாப்பில் ரெடி பண்ணி ரன் பண்ணி அமைச்சு. இவங்க சர்வீஸ் பண்ணதுக்கு போட்ட பில்லு 3,304. பட் ஆனால் இந்த வண்டியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ இதை ஹோண்டாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட ரிசல்ட் என்ன வருதுன்றதை அப்டேட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுக்குறதா ஹோண்டா சொல்லியிருக்காங்க.